இந்த வார எக்ஸாமுக்கு சையது வம்சமும் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய டாப்பிக்கும், சையது வம்சமும் லோடி வம்சமும். அப்புறம் இந்த ஒரு டாப்பிக்கு கூட சேர்த்துக்கலாம். நான் அந்த சிலபஸில் அப்டேட் பண்ணலை, ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால் கூட ஒன்றும் எதுவும் சேர்த்துக்கிடுங்கன்னா கடைசி வாரத்தில் உள்ள இந்த இது என்னது துக்ளக் வம்சத்தையும் சேர்த்துருங்க. அப்போ துக்ளக் அதில் நோட் பண்ணிடுவேன். துக்ளக் வம்சம், சையது வம்சம், லோடி வம்சம் 3 இந்த வாரம் டெஸ்ட்டுக்கு. ஓகேவா? ரைட். எல்லோரும் தம்பரமாக இருந்து எக்ஸாம் எழுதிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரைட். சையது வம்சத்தின் முக்கிய அரசர்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். சையது வம்சம் ஃபஸ்ட் வந்து யார் துவக்கி வச்சாங்க, எதனால் சையது வம்சம் வந்துச்சு, இந்த கதையெல்லாம் இருக்குது. இந்த யார் நான் ஒரு ஆள் போகிறார்ல, யார் தைமூர் போகிறார்ல, இவர் ஜெயித்த பகுதிகளுக்கெல்லாம் என்ன பண்ணிட்டு போயிருப்பார்னா ஹிசர் கான், எந்த கான், ஹிசர் கான் அப்படிங்கிறவரை நியமிச்சுட்டு போவார். ஓகேவா? ரைட். இந்த சையது வம்சத்துடைய காலகட்டம் கேட்பாங்க. அந்த ஆள் முடிக்கும்போது 1414 முடித்தார். அப்போ சையது வம்சம் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா 1414 தொடங்கி 1451 வரைக்கும் இருக்கும். இது முக்கியமாக ஃபஸ்ட்டு தெரிய வேண்டியது. சையது வம்சத்தில் 1414 to 1451. ஓகேவா? இப்படி போட்டால் 14, இப்படி பார்த்தா 15. ஓகேவா? ரைட்டு. 14 தொடங்கி 1451 மாற்றி போட்டால் 15. எப்படியாவது ஒரு வழியத்தில் சையது வம்சத்தை ஞாபகம் வச்சுடுங்க. ஓகேவாப்பா? சையது வம்சத்தை ஞாபகம் வச்சுடுங்க. 14 to 1451. எத்தனாவது வம்சம்னு பார்த்தீங்கன்னா இது 4வது வம்சம். ஓகேவா? நம்ம ஆல்ரெடி அடிமை வம்சம், அப்புறம் கில்ஜி வம்சம், அப்புறம் 3வது துக்ளக் வம்சம், 4வது சையது வம்சம். இந்த வம்சத்தை நிறுவியவர்னு கேட்டால் ஹிசிர் கான். இந்த ஹிசிர் கான் ஆட்சியை பிடிப்பார். எப்படின்னா இந்த தைமூர் இங்கே நியமிச்சுட்டு போயிருப்பார். இவர் வந்து ஒரு சின்ன ஒரு குழப்பத்தை பயன்படுத்தி டெல்லியை வந்து கைப்பற்றிடுவான். ஓகே. அடுத்தது இவர் வந்து இங்கே தைமூரினுடைய பிரதிநிதி தான். ஓகேவா? இவங்க வம்சத்தினுடைய அடுத்த முக்கியமான அரசர்கள் பார்த்தீங்கன்னா ஹிசர் கான், முகமது ஷா, அலாவுதீன் ஆலம் ஷா. அலாவுதீன் ஆலம் ஷா கடைசியாக போட்டே ஓடிடுவார், அதை ஞாபகம் வச்சுக்கிடுங்க. அலாவுதீன் ஆலம் ஷா. இப்போ ஹிசர் கான்கிறவர் துவக்க அரசர், அப்புறம் முகமது ஷா 2வது வந்தவன், 3வது வந்து அலாவுதீன் ஆலம் ஷா. கடைசி நேரத்தில் டெல்லி சுல்தானி எப்படி இருந்துச்சுன்னா ஆட்சி நெருங்க கடைசியாக இந்த மாதிரிலாம் கொள்ளையடிச்சு போகிறானுங்களா, சுல்தானி ரொம்ப பலவீனமாக ஆயிடுச்சு. துக்ளக் டைம்லேயே ஆட்சியை தீர்த்துட்டு போயிட்டான் துக்ளக். முகமது பின் துக்ளக் ஒழுங்கான ஒரு நிர்வாகம் பண்ணாதனால மொத்தமாக வந்து ஆட்சி அப்படியே சரியாக தொடங்கிட்டே இருக்குது. அப்போது ரொம்ப பலவீனமாக போயிட்டுருக்கு. பொருளாதார வீழ்ச்சி, நிறைய கிளர்ச்சிகள் ஏற்படுது. இந்த மாகாண ஆளுநர்கள்லாம் என்ன பண்ணிகிட்ருக்கான், மன்னனுக்கு கட்டுப்படாமல் அவன் பகுதியை பிரித்து எடுக்கிறதுக்கு ஆசைப்பட்டான். அதான் தன்னாட்சி காரணமாக மைய ஆட்சி என்ன போயிட்டு உடஞ்சி போயிட்டு அங்கே எங்கேயா பிரிச்சுட்டு. இப்போ இந்தியா இருக்குது, ஒவ்வொரு ஸ்டேட்டை நான் தனித்தனியாக போகிறேன்னு நினச்சாச்சுன்னா என்ன செஞ்சு போவோம், இந்தியாங்கிற ஒரு நாடே இல்லாமல் போயிடும். ஸோ அந்த ஆட்சி வலிமை குறைந்து போய் சையது அரசர்கள் பெரும்பாலும் டெல்லி மற்றும் அதனுடைய சுற்றுப்பகுதிகளை மட்டும் தான் வச்சுருந்தானோ கடைசியாக, மீதி எல்லாம் பிரிஞ்சு போயிட்டு. கடைசி அரசர் அலாவுதீன் ஆலம் ஷா. இவரை பற்றி பார்க்கணும். கடைசி அரசர் கேட்பாங்க, சையது வம்சத்தினுடைய கடைசி அரசர் யாருன்னு கேட்டால் அலாவுதீன் ஆலம் ஷா. சரியா? அலாவுதீன் ஆலம் ஷா. அப்போ கடைசி அரசர் சையது வம்சத்தினுடைய கடைசி அரசர் அலாவுதீன் ஆலம் ஷா. ஞாபகம் வைக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட். இவர் என்ன பண்ணார்னா நாட்டையே தனிச்சையாக ஆட்சியை விட்டுட்டு இவர் ஒரு அமைதியை தேடி காட்டுக்கு போயிடுவார். சன்னியாசனம் அந்த மாதிரி என்ன செய்வார், போயிடுவார். அதுக்கு பிறகு ஆட்டோமேட்டிக்காக நாட்டை யார் கைப்பற்றிட்டு போயிடுவானுங்க, இந்த லோடி வம்சம் ஈஸியாக கைப்பற்றிட்டு போயிடுவானுங்க. ஏன்னா கடைசி அரசர் என்னங்க போகிறாரு, சாமியாராக போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுருங்க. இது இவ்வளோ வந்து ஒரு ஜென்ரல் இன்ட்ரடக்ஷன். ஓகேவா? அடுத்து நான் புக்ஸில் உள்ளதை அடுத்து பார்ப்பேன். இது வரைக்கும் நீங்கள் தெரிய வேண்டியது சையது வம்சம்னா எந்த காலகட்டத்திலேருந்து இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கணும். 1414 to 1451, 1414 1451 வரைக்கும் ஆட்சி செய்தது தான் சையது வம்சம். இது அந்த டெல்லி சுல்தானியத்தில் எத்தனாவது வரிசைன்னு கேட்டிங்கன்னா 4வது வரிசையில் வரக்கூடிய ஒரு வம்சம் தான் சையது வம்சம். இவங்களுடைய ஆட்சி காலம் நம்ம பார்த்துட்டோம் 1414 to 1451.
இந்த வம்சத்தை நிறுவியவர்னு பார்த்தீங்கன்னா ஹிசிர்கான். ஹிசிர்கான் யாருன்னு கேட்டிங்கன்னா தைமூர் இதுக்கு முன்னாடி டெல்லியை படையெடுத்துட்டு வந்தார்ல, அவர் நியமித்துட்டு போன ஒரு படை வீரர் தான் இந்த ஹிசர்கான். ஓகேவா, ரைட். ஒரு ஆளுநராக நியமிச்சுட்டு போகிறார், ஒரு பிரதிநிதியாக ஆட்சி பண்ணுறார். ஓகேவா, ரைட். அப்புறம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளெல்லாம் அங்கே அரசியல் குழப்பம் ஏற்பட்டதால் அந்த பகுதியும் இந்த ஹிசிர்கான் தன் கட்டுப்பாட்டுகளை கொண்டு வரார். ரைட். இப்படி ஒரு சையது வம்சம் ஆட்சி நடந்துகிட்ருக்கு. மொத்தம் 3 அரசர்களை பற்றி பார்க்க போகிறோம். முதல் அரசர் நிறுவிய ஹிசிர்கான், 2வது முகமது ஷா, 3வது அலாவுதீன் ஆலம் ஷா. இவங்க 2 பேரையும் பற்றி பெரிய அளவில் டீட்டெயில் இருக்காது. ஸ்கூல் புக்கில் அந்த அளவு டீட்டெயிலும் இல்லை. நீங்கள் தனியாக தான் அப்படின்னா படிக்கணும். 7th புக்லேயும் இல்லை, 11th புக்லேயும் இல்லை. நம்ம இன்ஸ்டியூட் புத்தகம் நிறைய விஷயங்களை பார்த்தோம். இவங்களை பற்றி ரொம்ப டீட்டெயில் கொடுத்துருக்க மாட்டாங்க. அலாவுதீன் ஆலம் ஷாயை பற்றி ஒரே ஒரு டீட்டெயில் இருக்கும். கடைசியாக என்ன பண்ணிடுவார்னா, சன்னியாசியம் போன மாதிரி போயிடுவார். ஒரு 30 ஆண்டுகள் காட்டுக்கு போயிடுவார். அதோட அந்த ஆட்சி என்ன செஞ்சு போவோம், முடிஞ்சு போவோம். அடுத்த ஈஸியாக வந்து லோடி வம்சம் இதை கைப்பற்றிட்டு போயிடும். ரைட். இதுதான் தெரிய வேண்டிய கதை. அப்புறம் நம்ம ஸ்கூல் புக்கில் உள்ள பாயிண்ட்டுக்கு வாங்க. 7th ஸ்டாண்டர்டில் உள்ளது. 7th தானே, ஓகே. இந்த மாதிரி சையது வம்சத்து ஸ்டார்டிங்லேருந்தே வரேன். டெல்லி சுல்தானியம் இது ஸ்கூல் புக்கில் உள்ளது. பல சுதந்திர அரசுகளாக சிதறண்டு போச்சுன்னு சொன்னேன். தனித்தனியாக பிரிச்சுட்டு போயிட்டாங்க. இந்தியா இருக்குது, ஒவ்வொரு மாநிலமும் தனித்தனியாக பிரிச்சுட்டு போனால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி டெல்லி சுல்தானியம் ஒருங்கிணைப்பாக இருந்ததை ஒவ்வொரு மாகாணங்களும் தனித்தனியாக பிரிஞ்சுட்டு போயிட்டானுங்க பிரச்சனை பண்ணிட்டு. அதே மாதிரி அந்த டைமில் டெல்லியில் ஈஸியாக வந்து யார் தைமூர்னு சொன்னேன், தாமரலை நிர்ணயிக்கப்படக்கூடிய தைமூருங்கிறவன் ஈஸியாக கைப்பற்றிட்டு போயிட்டான். எந்த பகுதியெல்லாம் கைப்பற்றான்னு சொன்னேன்னா ஒரு 3 பகுதின்னு சொன்னேன். டெல்லி, மீரட், பஞ்சாப். சரியா, இந்த பகுதிகளை, பஞ்சாபினுடைய பேர் தான் சிர்கிந்த். இந்த 3 பகுதிகளையும் இந்த தைமூர் கொள்ளையடிக்கிறான். முக்கியமாக அதிகமான படுகொலை நடந்தது பார்த்தீங்கன்னா டெல்லி. அந்த மண்ணை போட்டுட்டே ஓட்டான்னு சொன்னேன், அப்படிதானே? பார்த்தீங்களா, நசுருதீன் முகமது ஷா கடைசி துக்ளக் அரசர். இவன் தைமூர் படையெடுத்து வந்ததை பார்த்த உடனே நசுருதீன் முகமது ஷா ஓடிடுவான் நாட்டை போட்டுட்டு. அப்போ டெல்லியை வந்து ஈஸியாக சூறையாடிடுவான். அந்த நேரம் தான் நான் சொன்னேன், இவர் ஹிசர்கான்ங்கிற ஒரு பிரதிநிதியை ஆளுநராக நியமிச்சுட்டு போனார். அவர் தான் சையது வம்சத்தை தொடக்கி வச்சார். இது ஸ்கூல் புக்கில் அழகாக வந்துட்டு 1414 சையது வம்சம் தோற்றுவித்தார். அரச வம்சம் எது வரைக்கும் போயிட்டு இருக்கிற 1451 வரைக்கும் நீடிக்குது. இந்த 1451 நான் இது 10வது தடவையாக சொல்லியிருப்பேன், ஞாபகம் வச்சுருங்க. 1414 to 1451 வரைக்கும் நீடிக்குது. ரைட். அப்புறம் முக்கியமான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஹிசிர்கானுடைய ஆட்சி காலம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு வச்சுக்கணும். இதை தெரிஞ்சு வச்சுக்கணும். 1414 ஒரு 7 வருஷம் 21 வரைக்கும் இவருடைய ஆட்சி நடக்குது. மொத்தம் 4 சுல்தான்கள் ஆண்டிருக்கிறாங்க. நம்ம அதில் ஒரு 3 பேர் பார்த்தோம், இன்னொரு ஆளுக்கு பேர் மிஸ்ஸிங்காக இருக்குது. ஒரு 4 சுல்தான்கள் மொத்தம் 51 வரைக்கும் ஆட்சி புரிந்திருக்கிறார்கள். ஓகேவா, நம்ம அந்த ஓவர் நோட்ஸ் பார்க்கும்போது ஒரு 3 பேர் பார்த்தோம். ஸ்கூல் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க, 4 சுல்தான்கள்னு கொடுத்தாங்க. ஆனால் 4 சுல்தான்கள் பேரும் வந்து ஸ்கூல் புக்கில் இல்லை. ஸோ நீங்கள் முடிஞ்சால் அந்த 4 சுல்தானுடைய பேர்களையும் எழுதி வச்சு படிக்கிறது பெட்டர். ஓகேவா, ரைட். சரி, இந்த மாதிரிப்பட்ட சையது வம்சத்தினுடைய ஆட்சியாளர்களை பற்றி ஒரு புத்தகம் ஒரு ஆள் எழுதியிருக்கிறாரு. அது யாருன்னு பார்க்கணும். அந்த புத்தகத்தினுடைய பெயர் என்னென்னா யாஹியா பின் அகமத் சிர்கிந்த். சிரிந்தின்னு போட்டிருக்கோம், அது சிர்கிந்த். யாஹியா பின் அகமத் சிர்கிந்த். இந்த புத்தகத்தை எழுதியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா தாரிக் இ முபாரக் ஷாஹி. ரொம்ப ரொம்ப முக்கியம், தாரிக் இ முபாரக் ஷாஹி. யாஹியா பின் அகமத் சிர்கிந்த், சையத் சிர்கிந்த் அப்படி படிச்சுருங்க. இந்த புத்தகத்துக்கு பேர் வந்து சிர்கிந்த். சிர்கிந்த் பகுதியை ஏற்கனவே யார் கைப்பற்றியிருந்தாங்க, இவங்க தைமூர் வந்து ஆட்சியாளர்கள் கைப்பற்றியிருந்தாங்களா பஞ்சாப் பகுதியை. அந்த பகுதியை இவங்க தான் ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. யார், அவர் தைமூருக்கு பேரில் ஆட்சி பண்ணுறது யார், இந்த ஹிசிர்கான் ஃபஸ்ட்டு, இந்த வம்சம் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ சிர்கிந்துங்கிறத யாஹியா பின் அகமத்துங்கிறத நீங்கள் எந்த இது கூட ஞாபகம் வச்சுக்கணும், இந்த சையது வம்சத்து கூட ஞாபகம் வச்சுக்கணும். இந்த புத்தகத்தை எழுதுறது தாரிக் இ முபாரக் ஷாஹி. கடைசி மன்னர் அலாவுதீன் ஆலம் ஷான்னு பார்த்தேன். இவர் தான் நாட்டை போட்டுட்டு எங்கே போயிடுவார், சாமியாராக போயிடுவார்னு சொன்னோம். அரச பதவியை துறந்தார். முக்கியமான மன்னர் பேர் அலாவுதீன் ஆலம் ஷா. இவரை பற்றி டீட்டெயில் தான் இருக்கும். அலாவுதீன் ஆலம் ஷா ஆலமுட்டுக்கு போய் இருந்தார் அப்படின்னு ஞாபகம் வச்சுருங்க. அலாவுதீன் ஆலம் ஷா ஆலமரத்தடியில் போய் தியானம் செய்ய போய்விட்டார் அப்படின்னு படிச்சிங்கன்னா அலாவுதீன் ஆலம் ஷா. சரியா, தியானம் செய்ய கடைசியாக போனவர் யார், இந்த அலாவுதீன் ஆலம் ஷா. ஆலமுட்டுக்கே போயிட்டார். ரைட், அப்படி படிச்சுக்கலாம். அப்புறம் நான் பார்த்தீங்களா, டெல்லிக்கு வெளியே உரிமை ஆட்சியை டெல்லி சுல்தானி ஆட்சியின் ஒட்டுமொத்த வரலாற்றிலேயே ஒரு சாதனை இவர் தான்.
உரிமையை தாமாகவே துறந்து டெல்லிக்கு வெளியே ஒரு சிறிய நகருக்கு சென்று முழுமையாக 30 ஆண்டுகள் மனநிறைவோடும் அமைதியாகவும் வாழ்ந்த ஒரே சுல்தான் சையத் வம்சத்தில் வந்த ஆலம் ஷா. இந்த குவாட் எழுதி கொடுத்தது ஆப்ரஹாம் ஏர்லி த ஏஜ் ஆஃப் ஒர்த்துங்கிற புத்தகத்தில் இருக்குது. ஸ்கூல் புக்கில் அப்படியே கொடுத்துருக்கோம், முடிஞ்சால் அதையும் வாசிச்சிருங்க. ஸ்கூல் புக்கில் என்ன லைன் இருக்கோ முடிஞ்ச அளவு எல்லா லைனுமே படிச்சிருங்க. ஓகேவா? ரைட். இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்துகிறான் யார்? சிர்ஹிந்து பகுதியை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்த, சிர்ஹிந்துனா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எந்த பகுதி? பஞ்சாப் பகுதி. சிர்ஹிந்து பஞ்சாப் பகுதியினுடைய ஆளுநராக அந்த டைமில் இருந்தவன் தான் இந்த பஹலூல் லோடி. இந்த பஹலூல் லோடி டெல்லிக்கு சுல்தான் ஆகக்கூடிய வாய்ப்பை வழங்கினது இந்த ஆலம் ஷா. மூட்டடிக்கு போய் என்ன செஞ்சிட்டாரு? அமைதியாக வாழ்ந்து விட்டார் 30 ஆண்டுகள் டெல்லியை போட்டுட்டேன். ஸோ இந்த பஹலூல் லோடிக்கு இது ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி டெல்லியில் சுல்தானா ஆகிறார். சரியா? அப்போ கடைசி வம்சம் லோடி வம்சம். லோடி வம்சம் அவன் முடிச்சுட்டு போனதுலேருந்து தொடங்கும். அவன் எப்போ முடிச்சுட்டு போனான்? 1451 முடிக்கிறார். எங்கே? ஆலமூட்டில் முடிக்கிறார் ஆலம் ஷா. ஓகேவா? பஹலூல் லோடி முடிச்சாச்சு. இந்த பஹலூல் லோடி தான் அடுத்து தொடங்க போகிறான். பஹலூல் லோடி, அப்புறம் சிக்கந்தர் லோடி. இது வரைக்கும் ஆர்டர் பண்ண சொல்லியிருந்தாங்க கொஸ்டினில். லோடி வம்சத்தை மன்னர்களை வரிசைப்படுத்துக. அப்போ முதல் மன்னர் யார்? பஹலூல் லோடி. ரெண்டாவது மன்னர் சிக்கந்தர் லோடி. மூணாவதாக நீங்கள் உங்கள் புத்தகத்தில் படிக்கக்கூடிய லோடிக்கு பேர் வந்து இப்ராஹிம் லோடி. மொத்தம் 3 லோடி. சரியா? எப்படி படிக்கலாம்னா பல்லில் சிக்கிட்டு அப்படின்னு படிச்சிங்கன்னா பல்லில் சிக்கிட்டு, சரியா, அப்படின்னு படிங்க. பல் சிக்கி அப்படின்னு படிக்கிங்க. பாசி இப்பெல்லாம் பசி அப்படின்னு படிச்சிங்க. லோடி வம்சம் பசி அப்படின்னு படிச்சிங்கன்னா மொதல் எழுத்து பா. பஹலூல் லோடி. ஏதாவது ஒரு ஷார்ட்கட் வச்சு படிங்க, எல்லாம் மறந்துடும். ரெண்டாவது லோடி சிக்கந்தர் லோடி. உங்களுக்கு அந்த நேரம் கன்ஃபியூஸ் ஆகும், யார் சிக்கந்தர் ஃபஸ்ட்டு வந்தாரா பஹலூல் ஃபஸ்ட்டு வந்தாரான்னு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஸோ பசி அப்படின்னு படிச்சிருங்க. இல்லைன்னா பல்லில் சிக்கிட்டு ஏதாவது ஒன்று அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா பஹலூல் லோடி 89ல் 89லேருந்து போட்டிருக்கு. இதில் ஏதோ தப்பு இருக்கு. இல்லை கரெக்டு தான். பஹலூல் லோடியை தொடர்ந்து அவரது மகன் யார் வரா? சிக்கந்தர் லோடிக்கு தான் 89. சிக்கந்தர் லோடி தான் 89. பஹலூல் லோடி 51 ஏறிடுவான். ரைட்டா? ரைட். இந்த அவருடைய மகன் சிக்கந்தர் லோடி சுல்தானாக பொறுப்பேற்றார். இவர் வந்து கலைகளையும் கல்வியும் ஆதரித்தார்னு கொடுத்துருக்கு. ஆக்ரா நகரை நிர்மாணித்த அவர் அதை தலைநகராக ஆக்கிறார். இங்கே இவங்களுடைய தலைநகரம் டெல்லி கிடையாது. எதை? புதுசாக ஆக்ரா நகரை நிர்மாணிக்கிறாங்க. ஆக்ரா நகரை நிர்மாணித்து அதை அவங்களுடைய தலைநகரமாக சேஞ்ச் பண்ணுறாங்க. இது முக்கியமாக ஞாபகம் வைக்கணும். லோடி வம்சத்தினுடைய சாதனை என்னது தான்? ஆக்ரா, ஆக்கர் கடை அப்படின்னு ஞாபகம் வச்சுருங்க. ஆக்ராவை நிர்மாணம் செய்கிறார்கள். கடைசியாக எல்லாத்தையும் வம்சத்தை இழுத்து மூடிட்டு டெல்லி வம்சம், அதாவது இந்த டெல்லி சுல்தானை இழுத்து மூடக்கூடிய கடைசி வம்சம் லோடி வம்சம். எல்லாம் ஆக்கர் கடையில் கொண்டு போடுறாங்க, அள்ளி கொண்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஆக்ரா நகரை நிர்மாணித்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோடி வம்சம். சரியா? அதே தலைநகராக ஆக்குகிறாங்க. சரியா? யார் இவருன்னு பார்த்தீங்கன்னா ஆக்ரா நகர் வந்து இது பண்ணது சிக்கந்தர் லோடி. பஹலூல் லோடியுடைய பையன் சிக்கந்தர் லோடி. சரியா? ரைட். அப்படி படிச்சுக்கோங்க. அப்புறம் 1517 யார் மரணம் முட்டுறாருன்னா அந்த ஆக்கர் கடைக்காரர் சிக்கந்தர் அப்படின்னு ஞாபகம் வச்சுருங்க. ஆக்கர் கடை சிக்கந்தர் மரணம் முட்டார். அவருக்கு அடுத்தது அவருடைய மகன் இப்ராஹிம் லோடி. இப்ராஹிம் லோடி ஃபேமஸ். ஏன் இப்ராஹிம் லோடி ஃபேமஸ்னால் அவர் தான் அந்த பானிப்பட்டு போர்க்களத்துக்கு வருவார். யார் கூட? பாபர் கூட அடி வச்சு இவர் தோக்குறதுனால தான் என்ன வம்சம் அடுத்தது ஸ்டார்ட் ஆகும்னா அந்த முகலாயர்கள் வருவாங்க. ஓகேவா? டெல்லி சுல்தானுக்கு அடுத்தது முகலாயர்கள் கதை வரும். ஸோ இந்த இப்ராஹிம் லோடிங்கிறவர் தான் முக்கியமாக நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு பாயிண்ட். இதில் ஃபஸ்ட்டு பஹலூல் லோடி, ரெண்டாவது சிக்கந்தர் லோடி, மூணாவது இப்ராஹிம் லோடி. பஹலூல் லோடி 51 பதவி ஏற்கிறாரு. அவருடைய பையன் சிக்கந்தர் லோடி 89 பதவி ஏற்கிறாரு. அப்புறம் அவருடைய வேலைன்னு பார்த்தீங்கன்னா கலை கல்வியெல்லாம் ஆதரிக்கிறாரு. ஆக்ரா நகரை நிர்மாணித்தல். அப்புறம் அதனைத் தொடர்ந்து 1517 மரணம். அப்புறம் இப்ராஹிம் லோடி அரச பதவி ஏற்கிறாரு. 26 பானிப்பட்டு. நல்லா ஞாபகம் வச்சுடுங்க. ஓகேவா? பானிப்பட்டு போர்க்களத்தில் பாபர் இவரை ஜெயிக்கிறார். 1526 ஒரு நாளும் மறக்கக்கூடாது. பானிப்பட்டு போர்க்களம். பாபர் வந்து முகலாய பேரரசை நிறுவுகிறார். சரியா? ஓகேவா? பாபர் வந்து முகலாய பேரரசை நிறுவியுள்ளார். நல்லா ஞாபகம் வச்சுருங்க. இது இவ்வளோ 7ஆம் கிளாஸில் உள்ள கதைகள். அடுத்தது கொஞ்சம் 11ஆம் வகுப்பில் ஒரு கதை இருக்குது, லைட்டாக பார்த்துருவோம்.
அதே தான் லோடி வம்ச ஆட்சியை நிறுவியவர் பஹலுல் லோடி. ஒரு முக்கியமான அடுத்த ஒரு பாயிண்ட் கிடைக்குது பாருங்கள். இவரது ஆட்சியின் பொழுது யார் பஹலுல் லோடியினுடைய ஆட்சியின் போது வங்கத்தில் ஒரு அரசாங்கம் ஆட்சி புரிந்துட்டு இருக்கு. அது பேர் ஷார்கி. வங்காளத்தில் ஆட்சி பண்ண அரசாங்கத்தினுடைய பேர் வந்து சார்கி அரசுன்னு ஒரு அரசு நடந்துட்டு இருக்கு. அதை வந்து இவர் வந்து கைப்பற்றார். சரியா? இப்போ தான் முறையாக இந்த லோடி வம்சத்தினுடைய சாதனைகளில் ஒரு அரசாங்கத்தை கைப்பற்றாங்க. எந்த அரசாங்கம்னு பார்த்தீங்கன்னா ஷார்கி. எங்கே இருக்குன்னா வங்கத்தில். அவரது மகன் சிக்கந்தர் லோடி ஆக்ரா நகரத்தை நிர்மாணித்தார்னு பார்த்தோம்ல, அது எந்த டைம்லன்னா 1504. இங்கே ஒரு பாயிண்ட் புதுசாக கிடச்சிது. ஆக்கர்கடா எப்போ வந்திருக்கு? 1504 தலைநகராக மாற்றிருக்கலாம். டெல்லி டு ஆக்ரா. கடைசி லோடி நமக்கு தெரியும் இப்ராஹிம் லோடி. பாபர் கூட சண்டை, முதலாம் பானிபட்டு போர் 1526. இன்னும் மறக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். கிளியராக படிச்சிடுங்க. ரைட். ஸோ அப்போ இன்றைக்கி மீதி இருக்க பேலன்ஸ் கொஞ்சம் தான். ஓகேவா? இந்த வாரம் நீங்கள் ஈஸியாக எக்ஸாம் எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். சைது வம்சம், லோடி வம்சம், அப்புறம் கூட ஒரு டாபிக் சேர்க்க சொல்லியிருக்கேன். என்னது? துக்ளக் வம்சமே இது கூட சேர்த்துக்கிடுங்க. இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய துக்ளக் வம்சத்தையும் நீங்கள் இது கூட ஜாயின் பண்ணி விட்ருங்க. ஓகேவா? ரைட். இதெல்லாம் லாஸ்ட் கிளாஸில் பார்த்தது தான். திருப்பி ஒருக்கா நீங்கள் பாயிண்ட்ஸ் எடுத்து பார்த்துருங்க, பிடிஎஃப் எடுத்து. ஓகேவா? ரைட். அப்போ இன்றைக்கி வந்து ஹிஸ்ட்ரியை முடிச்சிட்டோம். ஓகேவா? ஹிஸ்ட்ரி டாபிக் முடிச்சிட்டோம். இன்னும் ஒரு கிளாஸ் வரும் அந்த பாடத்துக்கு. சரியா? டெல்லி சுல்தானுக்கு இன்னும் ஒரு வாரம் கொடுப்போம். அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் படிக்கணும். சரியா? அதை ஒரு கிளாஸோட முடிச்சு விட்டுட்டோன்னா அப்போது நமக்கு இது வரைக்கும் என்ன சாப்டர்லாம் க்ளோஸ் ஆகிருக்குன்னா இண்டஸ் சிவிலைசேஷன், குப்தாஸ், அப்புறம் டெல்லி சுல்தான் அடுத்த வாரத்தோட கம்ப்ளீட் ஆகும். 3 யூனிட்டு 3 சாப்டர் வந்து கிளியர் ஆகுது இந்த யூனிட்டில். அப்புறம் முகலாயர்கள், அப்புறம் அந்த சிவாஜி, அப்படி போயிட்டே இருக்கும் கதைகள். ஓகேவா? பாமினி சுல்தான்கள் இடையில் வரும். அப்படியே ஒரு 4 வாரம் 5 வாரத்துக்குள்ளே கிட்ட கொண்டு நெருக்கி விட்டுடலாம். ஓகேவா? 2 மாதத்துக்குள்ளே எல்லாத்தையும் முடிக்கிற அளவு பார்க்கணும். சரிப்பா. அப்போ இன்னைக்கு ஹிஸ்ட்ரியை முடிச்சுக்கிறேன். அடுத்தது தமிழ். ஓகேவா? தமிழில் இந்த வாரம் என்ன டாபிக் வச்சுருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, வெப்சைட் ஓப்பன் பண்ணுங்கள். புதுசாக ஜாயின் பண்ணுறவங்க ரிஜோ ஐஏஎஸ் அகாடமி. இதில் வந்து வீக்லி எக்ஸாம் போர்ஷன்ஸ் பிடிஎஃப்ன்றது டெய்லி ஒருக்கா வெப்சைட்டை விசிட் பண்ணி பாருங்கள். இந்த வாரத்தில் தமிழுக்கு வந்து இப்போதைக்கு பொருள் தருகையில் 9ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் லாஸ்ட் வீக்கில் பேலன்ஸ் இருக்குது. பொருள் தருகையில் அதை ஆட் பண்ணியிருக்கிறேன். புது புத்தகத்தில் உள்ள பொருள் தருகை 9ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் பொருள் தருகை படிக்கணும். அப்புறம் தமிழுக்கு கடைசியாக யூனிட்டு அவங்க சாப்டரில் 7 5 காணும் கடைசி டாபிக். அதில் வந்து தேவநேய பாவாணர். இதுக்கு முன்னாடி ஒரு டாபிக் பார்த்தோம். இதுக்கு முந்தினால ஒரு டைமில் அந்த யாரெல்லாம் தமிழ் தாத்தா உவே சாமிநாதர் அந்த மாதிரிலாம் பார்த்தோம். இந்த வாரம் வந்து தேவநாய பாவாணரும், அகரமுதலி, பாவலேறு பெருஞ்சித்திரனார், ஜியு போப், வீரம்மா முனிவர் இவங்களுடைய தமிழ் தொண்டு தொடர்பான செய்திகளை இந்த வாரம் டாப்பிக்காக வச்சுருக்கோம் தமிழில். ஓகேவா? ரைட். ஹிஸ்ட்ரியில் வந்து டெல்லி சுல்தானில் சையது லோடி வம்சம் மட்டும் தான் போட்டிருந்தேன். டாபிக் குறைவாக இருக்கிறதுனால கூட அதையும் சேர்த்துக்கிடுங்க. துக்ளக் வம்சத்தையும் நான் அதை மாற்றிக்கிட்டுறேன். ஓகே. மெட்டீரியல் வேணால் நான் இருக்குது படிச்சுக்கோங்க. இன்றைக்குள்ள மெட்டீரியல் இதில் அப்டேட் பண்ணுவேன் டவுன்லோடில். நீங்கள் நாளைக்கு டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் பாலிட்டிக்கு மத்திய அமைச்சரவை, இந்திய தலைமை வழக்கறிஞர், மத்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர் டாபிக் வச்சுருக்கு. தமிழக தொல்லியலில் ஏற்கனவே ஒரு 17 பக்கம் கொடுத்துருந்தோம். இது போக மீதி. ஓகேவா? இந்த வாரம் பார்க்கணும். மேட்ச் என்ன போயிட்டுருக்குன்னா இன்றைக்கி காலையில் எடுக்கலை. நாளையிலேருந்து ஏபிஜிபி ஸ்டார்ட் ஆகும், வந்துடுங்க. ஓகேவா? நாளையிலேருந்து தான் ஏபிஜிபி காலையில் மேட்ச் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? அப்புறம் ஜாகிரஃபியில் நம்ம ஏற்கனவே பார்த்த பருவமழை அது சம்மந்தமான கொஞ்சம் டாபிக் இருக்குது. காலநிலை எல்லாம் வரும். அதில் நம்ம அன்றைக்கி கொஞ்சம் பார்த்தது போக மீதி. ஸோ டெய்லி ரிவைஸ்ட் போர்ஷன் வந்து புதுசாக வந்தவங்க பார்க்கணும். இதை வியூ பண்ணி பார்த்தீங்கன்னா டெய்லி ரிவைஸ்ட் போர்ஷன் இருக்கும். லாகின் பேஜ் வரும். ஆல்ரெடி யூசர் ஐடி பாஸ்வேர்டு யாராவது வாங்கலைன்னா மெசேஜ் பண்ணுங்கள். அவங்களுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துருவேன். அதை போட்டிங்கன்னா அந்த பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் இருக்கிறத கண்டென்ட்டை டெய்லி ஒருக்கா ரிவைஸ் பண்ணணும். அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் இன்றைக்கி நேற்றுக்கு வந்து அப்டேட் பண்ணலை. இன்றைக்கி பண்ணிடுறேன். நான் இன்றைக்கி நைட்டு பண்ணிடுவேன். ஓகேவா? லாஸ்ட் எக்ஸாம் வரைக்கும் நம்ம இதுலேருந்து பார்த்தோம். ஒரு 100 ஹிண்ட் இருக்குது. ஒவ்வொரு வாரமாக டெய்லி அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். கரண்ட் அஃபேர்ஸ் வேணால் நீங்கள் இதில் படிச்சுக்கலாம், டவுன்லோடும் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? ரைட். இந்த மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம இந்த இயருக்கு ஃபுல்லாகவே வரிசையாக படிப்போம். இல்லைன்னா ஜனவரியை முடிச்சுக்கணும். அதை டவுன்லோடுன்னு சொல்லி கீழே வச்சுக்கலாம். அடுத்தது பிப்ரவரியிலேருந்து அடுத்து திரும்ப ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேவா? ரைட். ஸோ இந்த மாதிரி வெப்சைட்டை யூஸ் பண்ணுங்கள். அடுத்தது டெய்லி எக்ஸாம்னு ஒரு டாபிக் இருக்குது. இன்றைக்கி யாரெல்லாம் எக்ஸாம் போட்டிருக்கா பார்ப்போம். மொத்தம் 13 பேர் போட்டிருக்காங்க. அது 14 உள்ள நான் சும்மா போட்டு பார்த்தது. எக்ஸாம் ஒழுங்காக ஒர்க்கு ஆகுதான்னு பார்த்தது. 2 மார்க். கீர்த்தனா அவங்க தான் வாரந்தோறும் நமக்கு டாப்பில் வந்துகிட்டு இருக்கிறாங்க. வெரி குட்.
அப்புறம் ரெண்டாவது இந்த வாரம் நமக்கு கமலேஷ் வந்திருக்கிறாங்க 71, வெரி குட். அப்புறம் ஸ்வீட்டி மலர் நம்ம ரெகுலர் பேட்ச் ஸ்டூடெண்ட் ஒன்று 68 மார்க் போட்டிருக்கிறாங்க 100க்கு, வெரி குட். அப்புறம் சீதா, ஸ்னேகா எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கிறீங்க. நமக்கு இந்த இம்ப்ரூவ்மெண்ட் பத்தாது, போக போக நீங்கள் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கணும், ஓகேவா. அப்புறம் தக்ஷின், சுபேஷ் பரவாயில்ல, இந்த வாரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறீங்க தக்ஷின். அப்புறம் பிரியா, திருச்சி, ஆதிலட்சுமி, திண்டுக்கல் இவங்கெல்லாம் நியூ ஸ்டூடெண்ட்டுப்பா. ஸோ அவங்கள வந்து இப்போ மார்க் ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்குறது தப்பு. கிருத்திகா புதுசு தான், காலேஜ் போயிட்டுருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் கொஞ்சம் இப்போ தான் நம்ம இதில் ஜாயின் பண்ணி படிக்கிறாங்க, போக போக இம்ப்ரூவ்மெண்ட் காணிப்பாங்க. ரெகுலர் ஸ்டூடெண்ட் வந்து இந்த ஃபுல் டைம் வீட்டிலேருந்து படிக்கிறவங்க நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கலாம், ஓகேவா. சரி, ஓகேப்பா. சரி, அடுத்தது இந்த எக்ஸாம் எப்படி போடுறோன்னு பாருங்கள். டெய்லி எக்ஸாம்ஸ் தான் இருக்குது, டெய்லி ப்ராக்டிஸ் ஆன்லைன் எக்ஸாம் இருக்குது. தவறாமல் இதை போட்டுருங்க, பிரித்து எழுதுக கலைச்சொற்கள். ஓகே, யூசர் ஐடி பாஸ்வேர்டு போட்டால் தான் ஓகே ஆகும். பிரித்து எழுதுகையும் கலைச்சொல்லும் டெய்லி ஒர்க்காக போடுங்க. மார்க்கு கம்மியாகக்கூடியது தமிழில் இந்த 2 ஏரியாவை தான். இன்னும் ஏதாவது ஏரியாக்கள் கம்மியாகக்கூடிய ஏரியாக்களை நான் அடுத்த கீழே ஆட் பண்ணுறேன், சரியா, ஓகேவா. நம்ம இப்போ கிளாஸ் போயிடலாம். தேவநேய பாவாணர் இந்த பிடிஎஃப் கொடுத்துருவேன், இன்னைக்கு படிச்சுக்கோங்கப்பா. தேவநேய பாவாணர் அகர முதலி, ஓகே. மொத்தம் 20 பேஜஸ் இருக்குது. இந்த வார தமிழ் தான் வெயிட்டாக இருக்குது, ஒழுங்காக படிச்சுருங்க. சரி, இந்த தேவநேய பாவாணரை பற்றியே கொஞ்சம் ஹிண்ட் கொடுக்குறேன், முக்கியமான பாயிண்ட் நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணிடுங்க. இவர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்னு கேட்டிங்கன்னா, முதல்ல மொழி ஞாயிறு. எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? மொழி ஞாயிறு. கவி ஞாயிறுனா யாருன்னு கேட்டால் உங்களுக்கு தெரியும், யார்? தாராபாரதி. பக்கத்தில் எழுதி வச்சுக்கோங்க, கவி ஞாயிறு. ஒரு 3 ஞாயிறு படிங்க, கவி ஞாயிறு, தாராபாரதி. மொழி ஞாயிறுன்னு ஒரு ஆள் உண்டு, முத்துசாமியா? மொழி ஞாயிறு முத்துசுவாமி, நான் முத்துசுவாமி தான், முத்துசுவாமி. இவர் சாரி, அது கலை ஞாயிறுப்பா, மாற்றி எழுதிட்டேன். கலை ஞாயிறு தான் முத்துசாமி. அப்புறம் மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் அந்த தேவநேய பாவாணர். அதே மாதிரி அடிக்கடி கேட்கக்கூடியதெல்லாம் பார்க்குறேன். மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படக்கூடிய தேவநேய பாவாணர். சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர். ஸ்கூல் புத்தகத்துலேயும் இந்த டாபிக் இருக்குது, ஸ்கூல் புக் வைக்கிறவங்களும் இதை தேடி படிச்சுக்கலாம். சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் யாருன்னு கேட்டிங்கன்னா தேவநேய பாவாணர். அதே மாதிரி இந்த பாயிண்ட், அடுத்த பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட், செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குனராக பணியாற்றியவர் யாருன்னு கேட்டாலும் ஸ்டேட்மெண்ட்டில் கூட அப்படியே கேட்டு வைப்பாங்க. தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் அப்படின்னு போட்டு ஒரு 2-3 சென்டென்ஸ் கொடுத்துட்டு இவரை பற்றிய டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. அதில் ஏதாவது ஒன்று தப்பு வச்சுருப்பாங்க, இல்லை எல்லாமே கரெக்டாக வச்சுருப்பாங்க. ஸோ தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர், செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குனராக பணியாற்றியவர், அதே மாதிரி உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர். ஒன்றில் திட்ட இயக்குனர், என்ன ஒன்றில் தலைவர், மாற்றி போட்டுறக்கூடாது. செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குனர், உலகத்துக்கு தலைவர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர். அப்புறம் அவருடைய ஒரு கட்டுரை ஒன்று இருக்குது, அதுக்கு பேர் சொல்லாய்வு கட்டுரை. அது அந்த புத்தகத்திலே இருக்குது. தண்டு, களி அப்படின்னு ஒரு டாபிக் வரும்ல, தாள், அந்த மாதிரி ஒவ்வொரு தாவரத்தினுடைய ஒவ்வொரு உறுப்புகளும் பாகங்களையும் வச்சு ஒரு இது அந்த எழுதியிருப்பார், சொல்லாய்வு கட்டுரைகள், ரைட்ஸ். அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கேட்டது பாருங்கள், தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் தேவநேய பாவாணர். இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குது பாருங்கள், தேவநேய பாவாணர் அகர முதலி திட்ட இயக்குனராக பணியாற்றியவர், சரி. தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர், சரி. உலக தமிழ் கழகத்தை நிறுவி இயக்குனராக இருந்தவர், சரி. செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி தலைவராக இருந்தவர், சரி. அனைத்தும் சரி. அடுத்த ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கள், மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர், செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குனராக பணியாற்றியவர். அப்புறம் பள்ளி பறவைகள் என்ற நூல் எழுதியவருங்கிறது தப்பு. பள்ளி பறவைகள் வந்து பிரிஞ்சுத்திறனார்ல, சரி. அப்புறம் நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்றவர் யாருன்னா மகாகவி பாரதியாராகும். இந்த ஸ்கூல் புக்கில் இவருக்கு பாடத்தில் தான் இருக்குது. எல்லாரும் என்ன தப்பு பண்ணுவீங்கன்னா, இந்த ஆளுக்கு பாடத்தில் நம்ம படிக்கும் பொழுது இதை சொன்னது யாருன்னு நினச்சிருவோம், தேவநேய பாவாணர்னே நினச்சிருவோம். சம்பவம் வேறு. நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்றார் மகாகவி பாரதியார்னு சொல்லி அவர் ஒரு ஹிண்டை மட்டும் அவருக்கு பாடத்துக்குள்ளே செறியிருப்பார் கட்டுரையில். ஸோ அதை நம்ம டக்குன்னு படிச்சுக்கிட்டு என்ன பண்ணிடுவோம், நாடும் மொழியும் நமதிரு கண்கள்னு சொன்னது தேவநேய பாவாணர்னு போட்டக்கூடாது, பாரதியார். ஓகேவா? ஒருக்கா கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க, நான் கேட்டு வச்சுருக்கலாம். நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என புகழ்ந்துரைத்த கவிஞர். ஆப்ஷனில் முதல்ல என்ன வச்சுருவான், தேவநேய பாவாணர்னு வச்சுருவான். நீங்கள் உடனே அடிச்சுட்டு போகக்கூடாது, அடுத்து பாரதியார் தான் அடிக்கணும். அடுத்தது
கால்டுவெல்லை பற்றி தெரியும், திராவிட மொழிகளின் ஒப்பியல் இலக்கணம். ரைட். அடுத்தது அவருக்கு இந்த பாடத்தில் இதெல்லாம் வச்சுருப்பார். யார்? இந்த தேவநேய பாவாணரை பற்றி படிக்கும்போது அவர் ஸ்கூல் புக்கில் என்ன பாடம் எழுதினாரோ அதை பற்றியும் நம்ம படிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. தாவரத்தினுடைய அடிவகை. சரி, இது அவளும் படிக்கிறதே ஒரு நாள் ஆகும். ஓகேவா? ரைட்டு. தாவரத்தினுடைய ஒவ்வொரு உறுப்பையும் எழுதியிருப்பார். முடிஞ்சால் ஸ்கூல் புக் எடுத்து படிச்சிருங்க, இல்லை இந்த பிடிஎஃப் வச்சு படிச்சிருங்க. தாள், எந்த தாவரத்தின் அடிப்பகுதியை தாள்னு சொல்லுவோம்னா நெல்லும் கேழ்வரகினுடைய தாவரத்தினுடைய அடிப்பகுதியை தாள் என்றே சொல்வோம். நெல் தாள், கேழ்வரகு தாள். ஓகேவா? சரியா? ரைட். அடுத்தது தண்டு. நமக்கு தெரியும் வீட்டில் கீரை தண்டு, வாழைத்தண்டு. அதுக்குன்னு அடியை என்ன சொல்லுவோம்? கீரை தண்டு, வாழைத்தண்டு. அப்புறம் கோல்ங்கிறது எந்த தாவரத்தினுடைய அடிப்பகுதி? கோலுங்கிறது நெட்டி, அப்புறம் என்ன ஒன்று மிளகாய் செடி. இந்த 2 தாவரத்தினுடைய அடிப்பகுதியை கோல்னு சொல்லுவோம். இதே மாதிரி என்ன செய்யணும்? ஆனால் நீங்கள் தான் படிக்கணும். நான் இப்போ இருந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணால் மொத்தமே 3 பேஜ் தான் முடியும். ஸோ எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது அவசியம் கிடையாது. தமிழெல்லாம் இதெல்லாம் படிங்கன்னு சொல்கிறேன்னா அதெல்லாம் நீங்கள் படிச்சுக்க வேண்டியதான். ஓகேவா? ரைட். அப்போ இந்த அட்டவணை. அடுத்தது நான் கேட்டிருக்கு பார்த்தீங்களா கொஸ்டின்ஸ். அடி வகைகளில் தவறான இணை எது? கொஸ்டின்ஸ் இப்படியும் கேட்பாங்க. அடி வகைகளில் தவறான இணை. தாள், கேழ்வரகு, கரெக்டு. அப்புறம் தூறு அப்படிங்கிறது என்ன இருக்குது? புதர், குத்துச்செடி. அப்புறம் தண்டு, வாழைக்கு தண்டு. கோல்ங்கிறது நம்ம என்ன பார்த்தோம்? 2 தான் பார்த்தோம், நெட்டியும் மிளகாயும். ஆனால் இவன் இங்கே என்ன கொடுத்துருக்கான்? குத்துச்செடின்னு கொடுத்துருக்கான். ஸோ இதுதான் தவறு. அப்புறம் தாவரத்தினுடைய கிளைகள். ஃபஸ்ட்டு கவை வரும். கவைக்கு அடுத்தது கொம்பு அல்லது கொப்பு. அது 2ஆக பிரியக்கூடியது. அப்புறம் அதுலேருந்து சிறு சிறு கிளைகள் பிரிஞ்சு போகுது. கிளைகளுக்கு அடுத்தது சினைன்னு வரும். சினைக்கு அடுத்தது போத்து வரும். போத்துக்கு அடுத்தது குச்சி வரும். கடைசியாக இணுக்குன்னு வரும். இணுக்குங்கிறது அதுக்கு முந்தின ஸ்டெப்போட இதுன்னு வரும். நீங்கள் அப்படியே படித்து பாருங்கள், புரியும். கவையாகி, கொம்பாகி, கிளையாகி, சினையாகி, போத்தாகி, குச்சி, இணுக்கு. ஓகேவா? நல்லா போத்துக்குச்சி, சரியா? போத்துக்கிச்சி அப்படின்னு சேர்த்து படிச்சுக்கணும். ஓகேவா? 2 வார்த்தைகளாக சேர்த்து படிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். கிளைச்சினை, கிளச்சில் ஆடிருப்பீங்களா, அந்த கிளச்சினை அப்படின்னு படிங்க. போத்துக்குச்சி அப்படின்னு படிங்க. கடைசியாக இணுக்கு அப்படி படிச்சிங்கன்னா ஈஸியாக முடிஞ்சிடும். காய்ந்த அடியும் கிளை மீது நிறைய பேருக்கு மறக்கும் இந்த இடங்களில். இது முக்கியமான அட்டவணையாகும். சுள்ளி அப்படிங்கிறது எதனுடைய காய்ந்த பகுதி அப்படின்னு கேட்டாங்கன்னா காய்ந்த குச்சு அல்லது குச்சி, அதுதான் சுள்ளி. விறகு அப்படிங்கிறது எதனுடைய பேரை நம்ம அப்படி அழைக்கிறோம்னா காய்ந்த சிறுகிளையை தான் விறகுன்னு சொல்கிறோம். வெங்களி, காய்ந்த களி. கட்டை, காய்ந்த கொம்பும் கவையும். ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய 2 இதுலேருந்து கிடைக்கக்கூடியது என்னது? 2 கட்டை, மரக்கட்டை அப்படின்னு சொல்லுவோம்ல. ரைட். காய்ந்த கொம்பும் கவையும் அதனுடைய அடிப்பகுதி கட்டை. இலை வகையை பாருங்கள். புளி, வேம்பு இவற்றினுடைய இதை இலைன்னு சொல்லுவோம். தாள் நெல் தாள், புல் தாள். தோகை எதுக்கு சொல்லுவோம்? சோளம், கரும்பு இவற்றினுடைய இலையை தோகைன்னு சொல்லுவாங்க. சோளத்தோகை. கரும்புனுடைய இலையை இலைன்னு சொல்ல மாட்டாங்க, தோகை. கரும்பில் தோகை இருக்குது. ஓலை நம்ம இதில் சொல்லுவோம்னா தென்னை, பனை இவற்றினுடைய இலை தென்னை ஓலை, பனை ஓலைன்னு சொல்லுவோம். சண்டு, இது ரொம்ப முக்கியம். சண்டு, சருகு 2க்கு என்ன வித்தியாசம்னா சருகு அப்படிங்கிறது பெரிய இலையாக இருக்கும், காய்ந்த இலையாக இருக்கும். சண்டுங்கிறது இந்த நெல், இந்த கேழ்வரகு, இந்த மாதிரிப்பட்ட அதனுடைய தாளும் தோகையும் தான் சண்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ரைட்டு. காய்ந்த தாளும் தோகையும் தண்டு, சண்டு. அப்புறம் கொழுந்து வகை இருக்குது, பூவின் நிலைகள் இருக்குது, எல்லாம் நீங்கள் தான் படிக்கணும். பிஞ்சு வகை பார்ப்போம். பூம்பிஞ்சை என்ன சொல்லுவோம்? பூவோடு கூடிய இளம்பிஞ்சு. இதில் முக்கியம் என்ன கேட்பாங்கன்னா வடுங்கிறது மாம்பிஞ்சு. இதில் அடிக்கடி கேட்கக்கூடிய என்ன இருக்குது? மூசுன்னா என்னது? பலாப்பிஞ்சு, மூசுன்னு சொல்லுவாங்க. கவ்வை, இதுதான் அடிக்கடி கேட்பான். கவ்வைனா எள் பிஞ்சை கவ்வைன்னு சொல்லுவாங்க, எள் கவ்வை. அப்புறம் குறும்பை தென்னை மனை இவற்றினுடைய இளம்பிஞ்சை குறும்பை, தென்னங்குறும்பை, பனை குறும்பை. முட்டு குறும்பைன்னு ஒரு இருக்குது, அது சிறு குறும்பை. உள்ளே பொடியாக இருக்கக்கூடிய குறும்பைக்கு பேர் முட்டு குறும்பை. இளநீர் முற்றாத தேங்காய். நுழாய்ங்கிறது இளம்பாக்கு. கருக்கல்ங்கிறது இளநெல். கருக்கல்ங்கிறது இளநெல். கச்சல்ங்கிறது வாழைப்பிஞ்சு. ஓகேவா? ரைட். அப்போது இதே மாதிரி இருக்கக்கூடிய எல்லா அட்டவணையும் நீங்கள் படிக்கணும் இருக்குது. அப்புறம் கெட்டுப்போன காய்கறி வகை இருக்குது. சூம்பல், சிவியல். சொத்தைனா என்னது? வெம்பல்னா என்னது? அழியல்னா என்னது? அழுகல்னா என்னது? அழியலுக்கும் அழுகலுக்கும் உள்ள வித்தியாசம் நிறைய பேருக்கு குழம்பிடும். அழியலுங்கிறது குழுகுழுத்த பழம். கூட நாரியன்னு ஒரு வார்த்தையை சேர்த்தாச்சுன்னா அழுகல். அழியல், அழுகல். பார்த்துடுங்க, அந்த 2க்கும் உள்ள வித்தியாசம் தெரியணும். அழியல், அழுகல். அழுகல்னா நாரி போச்சு,
அந்தளி போட்டால் குழுகுழுத்த பழம். நாரியது வந்து அழுகல். சொண்டு இதுவும் கேட்குறாங்க. பதறாய் போன மிளகாய். சொண்டுங்கிறது பதறாய் போன மிளகாய். கோட்டான் அல்லது கோட்டான்காய் அல்லது கூகைக்காய்ன்னு சொல்லுவாங்க. அப்புறம் தேரைக்காய், அல்லிக்காய், ஒல்லிக்காய். ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்க்கணும். அல்லி, ஒல்லி. அல்லிக்கு வந்து தேரை அமர்ந்ததினால் கெட்ட காய்க்கு வந்து அல்லிக்காயின்னு சொல்லுவாங்க. நெல்லிக்காய் இல்லை, அல்லிக்காய். தேரை அமர்ந்ததினால் கெட்ட தேங்காயை வந்து அல்லிக்காயின்னு சொல்லுவாங்க. ஒன்று தேரை அமராமல் ஒரு காய் கெட்டு போச்சுன்னா தென்னை மரத்தில் அது ஒல்லிக்காய். ஒத்தையாக போய் கெட்டு போகும் அப்படின்னு வச்சுக்கலாம். ஒன்றுமே சேரலை. ஒல்லிக்காய் தென்னையில் கெட்ட காய். அல்லிக்காய்ங்கிறது தேரை வந்து அதில் உட்கார்ந்ததுனால அது வந்து தேங்காய், இந்த அல்லிக்காயின்னு சொல்கிறோம். தேரைன்னா தவளை போல் ஒன்று உண்டுல்ல, அதுதான். அது உட்கார்ந்தாச்சுனாலே இந்த காய் கெட்டு போகணும். ரைட்டு. அப்புறம் நுனியில் சுருங்கிட்டுனா அதுக்கு பேர் சூம்பல். என்ன இருக்குது, ஒரு எக்ஸாம்பிள் கேட்டிருக்கு. நுனியில் சுரும்பிய காய் வந்து சூம்பல். ரைட். இந்த பாடத்தை முடிச்சிடுவோம், அடுத்த பாடத்துக்குள்ள வந்துடும். அடுத்தது பாருங்கள், கடைசியாக இளம் பயிர் வகை. இதோட நிறுத்திக்கலாம். இவருக்கு அட்டவணையை நம்ம எல்லா அட்டவணையும் நீங்கள் படிக்கணும். நான் முக்கியமான அட்டவணையை மட்டும் பார்த்துட்டு போகிறேன். நாற்று என்ன நாற்றுலாம் சொல்லுவோம், நெல்லுக்கு நடக்கூடியது நாற்றுன்னு சொல்லுவோம். கத்தரியும் வந்து நாற்று தான் சொல்லணும். ஸோ இவற்றுடைய இளநிலையை வந்து நாற்றுன்னு சொல்லுவாங்க. நாற்றை பிடுங்கி நடுவாங்க. கத்தரி நாற்று, நெல் நாற்று. ஓகேவா. கன்று, மாங்கன்று, புளிங்கன்று, வாழைக்கன்று. இவற்றுடைய இளைநிலையை வந்து மாங்கன்றுன்னு சொல்லுவாங்க. புளிய மரத்தில் உள்ளது புளியங்கன்றுன்னு சொல்லுவாங்க. வாழை மரத்தில் உள்ளது வாழைக்கன்றுன்னு சொல்லுவாங்க. ரைட். குருத்து, வாழையில் வரக்கூடிய இளநிலைக்கு பேர் வந்து குருத்து. வாழை குருத்து முளைச்சி வருது. ரைட். பிள்ளை, தென்னையினுடைய தென்னம்பிள்ளைன்னு சொல்லுவாங்க. தென்னையினுடைய இளநிலையை பிள்ளைன்னு சொல்லுவாங்க. குட்டி, விழாவினுடைய இளநிலையை வந்து குட்டின்னு சொல்லுவாங்க. விழா குட்டி. சரியா, விழா குட்டி. அப்புறம் மடலி அல்லது வடலி. தென்னை மரம், பனை மரத்தில் உள்ளதெல்லாம் வடலின்னு சொல்லுவாங்க. வடலி, குட்டியாக இருக்கக்கூடிய பனையை எப்படி சொல்லுவாங்க, வடலி. அந்த வடலிலே போய் ஒரு இலையை வெட்டி வருவாங்க, பட்டை பிடிக்கிறதுக்கோ இல்லைன்னா இந்த கார்த்திகை கொழுக்கட்டை வைக்கிறதுன்னு சொல்லுவாங்களா, அதுக்கு பனையினுடைய இளநிலைக்கு பேர் வடலி அல்லது மடலி. பைங்கூழ்னா என்னது, நெல், சோளம். இந்த இவற்றினுடைய பசும்பெயரை வந்து பைங்கூழ்னு சொல்லுவாங்க. இந்த பைங்கூழ் கேட்டிருக்கிறாங்க அடிக்கடி. ரைட்ஸ். அடுத்தது தேவநேய பாவனரை பற்றி என்ன இருக்குன்னு பார்ப்போமா. மன்னிப்புங்கிறது ஒரு முக்கியமான வார்த்தையாக வரும். அவர் பாடத்தில் எழுந்த ஒரு கட்டளை வரக்கூடியதான். மன்னிப்பு என்பது எந்த சொல்னு கேட்பாங்க, கேட்டிருக்கிறாங்க. உருது சொல். ஸோ அதை பொறுத்து கொள்கை என தமிழில் சொல்லுங்கள் என கூறினவர் யாருன்னு கேட்டிங்கன்னா அது தேவநேய பாவாணர். ஸோ மன்னிப்புங்கிறது உருது சொல். இதை பற்றிய டைலாக்கை யார் எழுதியிருக்கிறாருன்னா இவர் தான், தேவநேய பாவாணர். அப்புறம் நான் கேட்டிருக்காங்க பாருங்கள், மன்னிப்பு எந்த சொல், உருது சொல். அதே மாதிரி ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது. தமிழை ஆலன வளர்த்து மாண்புற செய்தவர். ஆலமரம் எங்கே இருக்குன்னா கோயிலில் நிற்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ தெய்வம் இருக்கக்கூடிய இடத்துல ஆள் அப்படின்னு படிச்சிங்கன்னா தமிழை ஆலன வளர்த்து மாண்புற செய்தவர் தேவநேய பாவாணர். தேவநேய பாவாணர் ஞாபகம் வச்சுருங்க. ஓகேவா. தமிழை ஆலன வளர்த்து மாண்புறச் செய்தவர் தேவநேய பாவாணர். இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. தமிழை ஆலன வளர்த்து மாண்புற செய்தவர் யார்? 2 தடவை. தமிழை ஆலன வளர்த்து மாண்புற செய்தவர் யார்? ஸோ ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ். அதை விட்டால் வேறு இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது நீங்கள் இதெல்லாம் தெளிவாக இருக்கணும். மொழி ஞாயிறு தேவநேய பாவாணர், அவருக்கு என்னெல்லாம் இருக்கு பாரு. தனித்தமிழ் ஊற்று, அவருக்கு வேறு பெயர்கள். செந்தமிழ் ஞாயிறு, இலக்கிய பெட்டகம், இலக்கண செம்மல், தமிழ் மானங்காத்தவர், தமிழர் நலம் காப்பதனையே உயிர் மூச்சாக கொண்டவர். ரைட். அது மாதிரி இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். உலகின் முதல் மாந்தன் தமிழன். உலகத்திலேயே முதல் மனுஷன் தமிழன். தமிழன் தோன்றிய இடம் குமரி கண்டம் என்பது அப்படின்னு ஒரு கட்டுரைய, ஒரு வார்த்தையை விட்டது யாருன்னு கேட்டிங்கன்னா அது தேவநேய பாவாணர். அதே மாதிரி உலகத்தில் முதன் மொழி தமிழ், இந்திய மொழிகளுக்கு மூலமும் வேறும் தமிழ், திராவிட மொழிகளுக்கு தாய்மொழி தமிழ், எல்லாமே தமிழ் என வாழ்நாள் முழுவதும் ஆய்வு செய்து நிறுவிய ஒரு செம்மன் அப்படிங்கிறவர் தேவநேய பாவாணர். இது வரைக்கும் கேட்டதில்லை இந்த பாயிண்ட். இனிமேல் கேட்டால் எழுதிக்கணும். பேரா உலகத்தில் முதன்மொழி தமிழ், இந்திய மொழிகளுக்கும் மூலமும் வேறும் தமிழ், திராவிட மொழிகளுக்கு தாய்மொழி தமிழ் என வாழ்நாள் முழுவதும் ஆய்வு செய்து நிறுவிய செம்மல் தேவநேய பாவாணர். ஓகேவா. ரைட். அப்போ உலகில் மாந்தன், முதல் மாந்தன் தமிழன், தமிழன் தோன்றிய இடம் குமரி கண்டம்னு சொன்னதும் இந்த தேவநேய பாவாணர்.
அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் இருக்குது பாருங்கள், முக்கியமான பாயிண்ட். தமிழை வடமொழி வல்லாண்மை நின்று மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான். இறைவன்னா தெய்வம். ஸோ இறைவன் வச்சு வரக்கூடிய அந்த பாயிண்ட் தேவநேய பாவாணர். ஓகே, தமிழை யார்கிட்டருந்து காப்பாற்றுறதுக்கு மீட்டு எடுக்கிறதுக்கு இவரை படைச்சாங்களாம். அவரே அப்படி சொல்லிக்கிட்டார். தமிழை வடமொழி வல்லாண்மை நின்று மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் என்று கூறியவர் தேவநேய பாவாணர். ஓகேவா, ரைட். நான் கேட்டிருக்கு பாருங்க கொஸ்டின். தமிழ் மொழியை வடமொழி வல்லாண்மை நின்று மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் என்று கூறியவர் யாருன்னு கேட்டால் தேவநேய பாவாணர். திரும்பி அதே கொஸ்டின் தான். தமிழை வடமொழி வல்லாண்மை நின்று மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான், தேவநேய பாவாணர். இவருடைய பெற்றோர் ஞானமுத்து பரிபூரணம். சரியா, ஞானமுத்து பரிபூரணம். ஊர் வந்து சங்கரன் கோவில். அப்புறம் இவருடைய சிறப்பு பேர்கள் செந்தமிழ் செல்வர், செந்தமிழ் ஞாயிறு, தமிழ் பெருங்காவலர். மொத்தம் இவருக்கு இது கேட்டிருக்காங்க 174 சிறப்பு பேர்கள். ஏ அப்பா, வாயில் வரதெல்லாம் பேர் போலுக்கு தேவநேய பாவாணருக்கு 174 சிறப்பு பேர் வச்சுருக்கிறாங்க. யார்கிட்ட ரூபா கொடுத்து எழுத சொன்னார் என்ன தெரியும். 174 சிறப்பு பேர் எப்படி வைக்க முடியும்? வச்சுருக்காங்களே, அது என்னென்ன பேருன்னு நீங்கள் தேடி வேணால் படிச்சுக்கிடுங்க. அப்புறம் தமிழ் பெருங்காவலர் என்ற சிறப்பு பேருக்குரியவர். தமிழை இவர் காத்தார், அப்படிதானா? வடமொழி வல்லாண்மை இந்த மீட்பதற்காகவே என்னை படைத்தார்னு சொன்னதுனால தமிழ் பெருங்காவலர் தேவநேய பாவாணர். இதுலேயும் சிறப்பு பேர்களில் ஒன்றும் பொருந்தலையாம்பா. செந்தமிழ் ஞாயிறு, செந்தமிழ் செல்வர், தமிழ் பெருங்காவலர். இலக்கிய செம்மல்ங்கிறது இவருக்கு பொருந்தாது. ஓகேவா, ரைட். இலக்கிய செம்மல் இவருக்கு கிடையாது. கோவில்களில் தமிழில் வழிபாடு நடைபெற வேண்டும் எனவும் பிறப்பு இறப்பு தொடர்பான சடங்குகள் யாவும் தமிழில் நடைபெற வேண்டும் எனவும் பாவாணர் வலியுறுத்தினார். இது முக்கியமான பாயிண்ட். கேட்கலாம், கோவில்களில் தமிழில் வழிபாடு இப்போ சொல்கிறாங்களா அர்ச்சனை தமிழில் நடக்கணும் அப்படி இப்படின்னு. அதே மாதிரி தான் கோவில்களில் தமிழில் வழிபாடு நடைபெற வேண்டும் எனவும் பிறப்பு இறப்பு தொடர்பான சடங்குகள் யாவும் தமிழில் நடைபெற வேண்டும் என யார் சொன்னார்னா பாவாணர் வலியுறுத்துகிறார். அடுத்தது முக்கியமான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, தமிழ் வளர்த்தால் பசியும் பட்டினியும் பஞ்சாய் பறந்துவிடும் என்று எண்ணியவர். இதுவும் ஒன்று முக்கியமான ஒரு பாயிண்ட். தமிழை வளர்த்தாலே என்ன நடந்து போமா? பசியும் பட்டினியும் பஞ்சாய். இப்போ எல்லாருக்கும் பட்டினியாக தான் இருப்பீங்க கொஞ்சம் பேர். பசி வந்து எனக்கெல்லாம் பசியாக தான் இருக்குது. தமிழ் வளர்த்தால் பசியும் பட்டினியும் பஞ்சாய் பறந்துவிடும் என எண்ணியவர் பாவாணர். ஞாபகம் வச்சுடுங்க. அப்புறம் இந்த தேவநேய பாவாணருடைய படைப்புகள் என்னெல்லாம் படைப்பு, நிறைய படைப்பு படைச்சிருக்கிறாரு. அதில் வந்து பாவாணர் தமிழ் வரலாறு, முதல் தாய்மொழி அப்படிங்கிற ஒரு மொத்தம் 43 நூல்கள் படைத்திருக்கிறாரு. என்ன இருக்குது? 43. அவர் 174 சிறப்பு பேர்கள் அவர் படைச்சதுன்னு பார்த்தீங்கன்னா 43 என்ன பண்ணியிருக்கிறாரு? நூல்கள் எழுதியிருக்கிறார். ஓகேவா, அதில் சில கொடுத்துருக்காங்க. தமிழ் வரலாறு, முதல் தாய்மொழி, தமிழ்நாட்டு விளையாட்டுக்கள், சூப்பர். அப்புறம் தமிழர் திருமணம், அதுவும் தேவை தான். அப்புறம் வடமொழி வரலாறு, வடமொழி கூட ஒரு சண்டலை, அதனால் வடமொழி வரலாறு எழுதியிருக்கிறாரு. அப்புறம் தமிழருடைய மதத்தை பற்றி எழுதியிருக்கிறாரு. மண்ணில் விண் வந்திருக்கு. அப்புறம் பண்டை தமிழருடைய நாகரிகம் பண்பாடும். அப்புறம் நிறைய கட்டுரைகள் எழுதியிருக்காரு. உயர்தர கட்டுரைன்னு போட்டாங்க. இலக்கணம், சொல்லாராய்ச்சி கட்டுரைகள், திருக்குறள் மரபுரை. இது முக்கியமாக படிக்கணும். திருக்குறள் வச்சு 2-3 நிறைய நூல்கள் எழுதியிருக்காங்க. இதில் திருக்குறளுக்கு மரபுரை எழுதினது யாருன்னு கேட்டால் தேவநேய பாவாணர். மறந்து மாற்றி போட்டுறக்கூடாது. மரபுரை தேவநேய பாவாணர் 43 நூல்களை படைத்துள்ளார். அதுக்கு ஒரு கொஸ்டினில் கேட்டிருக்காங்க பாருங்கள். தேவநேய பாவாணர் எத்தனை நூல்களை படைத்துள்ளார்? 43. அப்புறம் என்ன இருக்கு? சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குனராக எப்போ பதவி எடுக்கிறாருன்னா 8/5/74. 8/5/74க்கு ஒரு சம்பந்தம் இருக்குது பாருங்கள். 174 அப்படின்னு படித்தீங்க. 1974 இருக்கு. சரியா, ரைட். அப்படி ஞாபகம் வச்சுங்க. 8/5/1974. சொற்பிறப்பியல் அகர முதலி தொகுதிகள் சிலவற்றை வெளிக்கொணர்ந்தார். சரியா, அகர முதலி சில நூல்கள் இவர் வந்து வெளியிட்டிருக்கிறார். அகர முதலி 200க்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகள் மட்டுமே 200க்கும் மேற்பட்டு தான். இவருக்கு கேட்டுட்டான் பாருங்க ஒரு கொஸ்டினில். பாவாணர் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குனராக பணியமர்த்தப்பட்ட ஆண்டு. நல்ல சிலவங்களாம் அந்த டேட்லாம் போட்டு படிக்கணுமான்னு யோசிப்பீங்க. இது எப்படிடா மண்டல ஏற்ற முடியும்னு நினைப்பீங்க. என்ன பாருங்க கேட்டு வச்சிருக்கு 8/5/74. சரி, 8/5/74. 8/5/40 இல்லை, இங்கே 74ன்னு படிச்சுடுங்க. அப்புறம் ஒரு முக்கியமான பாயிண்ட் வரும் பாருங்க. எனக்கு வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோடு மானமும் உண்டு அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்டால் பாவாணர். எனக்கு மனைவியும் உண்டு, மக்களும் உண்டு, அவற்றோடு மானமும் உண்டுன்னு சொன்னது இந்த தேவநேய பாவாணர். அதை அவர்கள் கேட்டு வச்சிருக்கு. எனக்கு வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோடு மானமும் உண்டு என்று கூறியவர் தேவநேய
பாவாணர். திரும்பி அதே கட்டு வச்சிருக்கு. எனக்கு மனைவியும் உண்டு, வறுமையும் உண்டு, மக்களும் உண்டு, மானமும் உண்டுன்னு சொன்னது யாருன்னு கேட்டால் பாவாணர். இத்தனை பேஜ் பார்த்துருக்குறோம். இன்னைக்கு பாவாணரை மட்டும் பார்த்து முடிச்சிடும். ஓகேவா? அப்புறம் மீதி உள்ள டாப்பிக்லாம் அடுத்தடுத்த நாள் தமிழில் பார்த்துக்கலாம். அப்புறம் ஒரு நூலகமே இயங்குது பாருங்கள் இவருடைய பேரில். தேவநேய பாவாணர் பெயரில் சென்னை அண்ணா சாலையில் இருக்கான். யாராவது சென்னையில் உள்ளவங்க இருந்தீங்கன்னா போய் பாருங்கள். மாவட்ட மைய நூலகம் செயல்பட்டு வருகிறது. அப்புறம் இவர் படித்து பணியாற்றிய ராசபாளையத்திற்கு அருகில் உள்ள முரம்பு என்னும் இடத்தில் பாவாணர் கோட்டம் அமைஞ்சிருக்கிறாங்க. ராசபாளையத்துக்கு அருகில் பாவாணர் கோட்டம், அவருடைய முழு உருவச்சிலை, அவருடைய பேரில் நூலகம் எல்லாம் அங்கே வச்சுருக்கிறாங்க. ஓகேவா? ரைட். அப்புறம் இந்த வருஷத்தை படிங்க. 5/1/81 5/1/81 உலக தமிழ் மாநாட்டின் பொழுது அங்கே தான் பேசுகிறார். மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் என்னும் தலைப்பில் சொற்பொழிவாற்றி தமிழ் அன்னைக்கு பெருமை சேர்த்தார். எந்த மாநாட்டில் உரையாற்றினார்? கடைசி மாநாடு இவருக்கு தான், மதுரையில். ஓகேவா? என்ன இருக்குது கொஸ்டின். மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் என்ற தலைப்பில் உலக தமிழ் மாநாட்டில் சொற்பொழியாற்றியவர் யாருன்னு கேட்டால் தேவநேய பாவாணர். எந்த மாநாடுன்னு பார்த்தீங்கன்னா 1981 முதல் உலக தமிழ் மாநாட்டில். முதல் உலக தமிழ் மாநாடே அன்னைக்கு தான் நடந்துச்சு. 1900 மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் எனும் தலைப்பில் சொற்பொழியாற்றியவர் யாருன்னா தேவநேய பாவாணர். இன்னொரு கொஸ்டின் கேட்டு பாருங்க. தேவநேய பாவாணர் தமிழர் அன்னைக்கு பெருமை சேர்க்கும் வகையில் இறுதியாக சொற்பொழிவு நிகழ்த்திய இடம் எது? மதுரை. ஓகேவா? ரைட். ஓகேவா? அகரமுதலி அடுத்த நாள். சரியா? ரைட். அப்போ இன்றைக்கி இவ்வளோ பார்த்துருக்குறோம். திருப்பி ஒருக்கா ஸ்பீடாக பார்த்து விட்றேன். என்ன பார்த்தீங்கன்னு ஸ்பீடாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் தேவநேய பாவாணர். தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் தேவநேய பாவாணர். உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் தேவநேய பாவாணர். செந்தமிழ் சுரப்பிறப்பில் அகரமுதலி திட்ட இயக்குநராக பணியாற்றியவர் இவர் தான். அப்புறம் சொல்லாராய்வு கட்டுரைகள் நல்லா வெளியிட்டிருக்கிறார். தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர். அப்புறம் நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்று சொன்னவர் தேவநேய பாவாணர் கிடையாது, மகாகவி பாரதியார். அப்புறம் திராவிட மொழியில் ஒப்பிலக்கணம் நூல் எழுதிட்டவர் கால்டுவெல். இந்த தாவரத்தினுடைய அடிவகை எல்லாம் படிச்சிருங்க. துளிர் அல்லது தளிர்னா நெல் புல். அப்புறம் கிளைச்சீனை போத்துக்குச்சி வரிசையாக படிங்க. கிளைச்சீனை போத்துக்குச்சி அப்புறம் ஈஸியாக படிச்சிருவீங்க. சுள்ளி காய்ந்த குச்சி, விறகு காய்ந்த சிறுகிளை, வெங்களி காய்ந்த களி, கட்டை காய்ந்த கொம்பும் கவையும். வேற மூசுங்கிறது பலாப்பிஞ்சு, கவ்வைங்கிறது எழுப்பிஞ்சு. இது இவ்வளவும் கன்ஃபியூஷனாக வரும் பார்த்தீங்கன்னா. தொலி மிக மெல்லியது, தோல் திண்மமானது, தோடு வன்மையானது, ஓடு மிக வன்மையானது. சரியா? ரைட். இவ்வளவும் கிளியராக படிச்சுக்கணும். தொலிங்கிறது மிக மெல்லியதாக இருக்கும் நம்ம தொலி. தோல் கொஞ்சம் அதோட திண்மமாக இருக்கும். தோடுங்கிறது வன்மை, ஓடுங்கிறது மிக வன்மை அப்படின்னு படிச்சுக்கோங்க. முதிரை மீன்ஸ் அவரை துவரை முதலிய பயிர்களை முதிரைன்னு சொல்லுவாங்க. அவரை துவரை முதிரை. தானியங்களை குறிக்கும் சொல் அல்லாது. ஓகே. கூலம் பயறு முதிரை மூணுமே தானியங்களை குறிக்கக்கூடியது. சிவியலுங்கிறது பழம் கெட்டு போனது. ரைட். பிள்ளை தென்னம்பிள்ளையின் இளநிலைன்னு பார்த்தோம். மடலி அல்லது வடலி பனையினுடைய இளநிலைன்னு பார்த்தீங்க. அப்புறம் ஒரு பாயிண்ட் முக்கியமாக விட்டுரு போயிட்டேன். என்ன இருக்குது? உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு. இது அடிக்கடி கேட்குறான். மலேசியா. உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியா. மாநாட்டுக்கு தமிழை பன்மொழி புலவர் கா. அப்பாத்துரையார் அப்படிங்கிறவர் எழுதியிருக்கிறார். அப்புறம் ஏதோ ஒன்று மன்னிப்புங்கிறது என்ன வகை சொல்லுன்னு பார்த்தோம். உருது சொல்லுன்னு பார்த்தோம். அதுக்கு பொறுத்து கொள்கைன்னு எழுதி முடிக்கணுமா. தமிழ் சொல்வளம்ங்கிற கட்டுரை எழுதுனது யாருன்னு கேட்கலாம். தமிழ் சொல்வளம்ங்கிறது பாவாணர். தமிழை ஆலமரமாக வளர்த்து மாண்புறச் செய்தவர் யாருன்னு கேட்டால் தேவநேய பாவாணர். அவருடைய பெயர்கள் தனித்தமிழ் ஊற்று, செந்தமிழ் ஞாயிறு, இலக்கிய பெட்டகம், இலக்கண செம்மல், தமிழ் மானம் காத்தவர், தமிழர் நலம் காப்பதினை உயிர்மூச்சாக கொண்டவர், உலகின் முதல் மாந்தன், தமிழன் தோன்றிய இடம் குமரி கண்டம்னு சொன்னது யாருன்னா தேவநேய பாவாணர். தமிழை வடமொழி வல்லாண்மையிலிருந்து மீட்பதற்காகவே இறைவன் படைத்தான் என்று சொன்னதும் இந்த தேவநேய பாவாணர். அவங்களுடைய அப்பா அம்மா ஞானமுத்து பரிபூரணம். மொத்தம் 174 சிறப்பு பெயர்கள்னு பார்த்தோம். தமிழ் பெருங்காவலர் என்று அழைக்கப்படக்கூடிய தேவநேய பாவாணர். அப்புறம் கோவில்களில் தமிழில் வழிபாடு நடத்தணும், இறப்பு பிறப்பு தொடர்பான சடங்குகள் யாவும் தமிழில் நடைபெறணும்னு சொன்னது இவர் தான், தேவநேய பாவாணர். தமிழ் வளர்த்தால் பசியும் பட்டினியும் பஞ்சாய் பறந்துவிடும் சொன்னது தேவநேய பாவாணர்.
அப்புறம் அவர் எழுதிய படைப்பு பணி, தமிழ் வரலாறு, முதல் தாய்மொழி, தமிழ்நாட்டு விளையாட்டுக்கள், தமிழர் திருமணம், ஞாபகம் வருதா, வடமொழி வரலாறு, தமிழர் மதம், மண்ணிலே விண், பண்டை தமிழர் நாகரிகம் பண்பாடும், உயர்ந்த ஒரு திருக்குறளுக்கு மரபுரை எழுதியிருப்பார். 43 நூல்கள் படைத்திருக்கிறார். ஓகேவா. எனக்கு வறுமை உண்டு, மனைவி உண்டு, மக்களும் உண்டுன்னு சொன்னது தேவநேய பாவாணர். அப்புறம் பாவாணர் கோட்டம் எங்கே இருக்குன்னு கேட்டால் முரம்புவின் இடத்துல பாவாணர் கோட்டம். அவர் தான் முழு உருவச்சிலை இருக்குது முரம்பில். மதுரையில் ஒரு மீட்டிங் நடக்குது 5/1/1981. மாந்தரின் தோற்றமும் தமிழர் மரபுங்கிறது கட்டுரையில் ஒரு சொற்பொழி காட்டியிருக்கிறார். ஓகே ஓகே, இவ்வளோதான்ப்பா பார்த்துருக்குறோம். இலக்கிய பட்டகம், இலக்கண செம்மல், தமிழ் மானங்காத்தவர், இந்திய மொழிகளுக்கு மூலமும் வேறும் தமிழ்னு சொல்லியிருக்கிறவர். சரி, ஓகே. இந்த பிடிஎஃப் நான் இப்போ கொஞ்சம் நேரத்தில் அப்லோட் பண்ணிடுவேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துருங்க. ஓகேப்பா, நான் கிளாஸை முடிச்சுக்கிறேன்.